பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா. தொழுகையை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். குறிப்பாக நடு தொழுகையை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். வகூமு லில்லாஹி கானித்தீன். தொழுகையிலே அல்லாஹ்வுக்கு பணிந்தவர்களாக நில்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இதுல தொழுகையை பற்றி நடுத்தொழுகை என்றால் என்ன, ஸலாத்துல் உஸ்தா என்றால் என்ன, அந்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டது. பிறகு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், வகூமு லில்லாஹி கானித்தி. தொழுகையிலே அல்லாஹ்வுக்காக பணிந்தவர்களாக நில்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது அல்லாஹ்வுக்கு முன்னால ஹுசூவோடும் தன்னைத்தானே இழிவாக்கியவர்களாக, ஒரு ஏழையை போல, ஒரு இயலாதவனை போல அல்லாஹுவுக்கு முன்னாலே நில்லுங்கள். ஸோ நீங்க தொழுகையில இருக்கும்போது மனித பேச்சுக்கள், மனித காரியங்கள் எதுவுமே நீங்க செய்யக்கூடாது. அது கண்டிப்பாக மனித செயல்கள் எதுவுமே செய்யக்கூடாது. இது அவசியம். ஸோ அதனால தான் ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாருக்கு தொழுது கொண்டிருக்கும் போது சலாம் சொன்னார் அவர். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாமுக்கு பதில் சொல்லவில்லை. தொழுகையை முடித்து விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தொழுகையில் இருக்கும்போது மனித செயல்கள் எல்லாம் செய்யக்கூடாது. தொழுகையில் இருக்கும்போது பயபக்தியோட, ஹுசூவோட தன்னை ஒரு இயலாதவனாக கருதி, ஒரு ஏழையாக கருதி, தன்னை ஒரு மிஸ்கீனாக நினைத்து அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊதுக்கு சொன்னார்கள். இது ஒரு அறிவிப்பிலே இருக்கிறது. ஹஜ்ரத் முஆவியத் இப்னு ஹிகம் அவர்களிடத்திலே இருந்தும், எப்போ முஆவியத் இப்னு ஹிகம் அவர்கள் தொழுகையிலே பேசிக்கொண்டு இருந்தார்களோ, அப்பையும் பெருமானார் அவர்கள் இதே மாதிரி ஒரு வாசகத்தை நபி அவர்கள் சொன்னார்கள், தொழுகையில பேசக்கூடாது அப்படின்னு. தொழுகை என்பது வெறுமனே தஸ்பீஹ், தக்பீர், திக்ருல்லா, இதுதான் தொழுகை. தொழுகையில தஸ்பீஹ் செய்யலாம், தக்பீர் சொல்லலாம், அல்லாஹ்வுடைய திக்ரு செய்யலாம், அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஷரீஃப் ஓதலாம். இதுதான் தொழுகை. இதை தவிர பாக்கி எந்த செயல்களும் தொழுகையில இருக்கக்கூடாது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இது முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ரிவாயத் இருக்கிறது. முஸ்னத் அஹ்மது போன்ற கிதாபுகளிலே இருக்கிறது. இந்த வசனம் இறங்குறதற்கு முன்னால், அதாவது வகூமு லில்லாஹி கானித்தீன், தொழுகையிலே அல்லாஹ்வுக்கு பணிந்தவர்களாக நில்லுங்கள் என்ற இந்த வசனம் இருக்குதே, இது இறங்குவதற்கு முன்னால் மக்கள் இருக்கிறார்களே பேசிக்கொண்டு தான் இருந்தாங்க தொழுகையில. ரொம்ப அவசியமான பேச்சாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தொழுகையிலேயே பேசுவான். ஆனா இப்ப இந்த ஆயத்து இறங்கியதோ அதுக்கப்புறமேல யாரும் பேசல, எல்லாம் மௌனமாக இருந்தான். ஆனா இதுல ஒரு இஷ்கால் இருக்குது. என்ன இஷ்கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உலமா பெருமக்களுடைய ஒரு ஜமாத் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தொழுகையில பேசுறது அல்லாஹ் தஆலா ஹராமாக்கினானே, இது அல்லாஹ் எப்ப ஹராமாக்கினான்? உலமாக்களுடைய ஒரு ஜமாத்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஹபஷாவுடைய ஹிஜ்ரத்துக்கு பின்னால, மதீனா முனவ்வராவுக்கு ஹிஜ்ரத்து செய்யறதுக்கு முன்னால, மக்காவுல வச்ச தொழுகையில பேசுறது ஹராமு அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான் அப்படின்னு உலமாக்கள்ல ஒரு ஜமாத்து சொல்றான். அவங்க சொல்றாங்க 2 ஹிஜ்ரத்து நடந்துச்சு. முதல் ஹிஜ்ரத்து பார்த்தீங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹபஷாவுக்கு அனுப்புனாங்க மக்களை. ஹபஷா தான் இன்னைக்கு எத்தோப்பியா. இந்த எத்தோப்பியாங்கிறது அதுதான் பழைய காலத்து பேர் ஹபஷா. அது அந்த ஹபஷாவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜமாத்தை ஹிஜ்ரத்து செய்ய வச்சாங்க. அந்த ஹிஜ்ரத்து ஒன்று. இன்னொரு ஹிஜ்ரத்து பெரிய ஹிஜ்ரத்து, அது மதீனாவுக்கு செஞ்ச ஹிஜ்ரத். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு செஞ்ச ஹிஜ்ரத். இப்போ இந்த தொழுகையில் பேசக்கூடாது அப்படிங்கிற இந்த சட்டம் இருக்கிறதே,
இது ஹபஷாவுடைய ஹிஜ்ரத்துக்கு பின்னால், மதீனாவுடைய ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இது தொழுகையில் பேசக்கூடாதுங்கிற சட்டம் இறங்கியது அப்படின்னு உலமாக்களிலே ஒரு ஜமாத் அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ சஹி முஸ்லீமில் ஒரு ரிவாயத் இருக்கிறது. ஹஜ்ரத் இப்னு மசூதுடைய விஷயம் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறதுக்கு முன்னால் அவர் நடந்த விஷயத்தை சொல்கிறாரு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுகிட்டு இருப்பாங்க. நான் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சலாம் சொல்லுவேன். சலாம் சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலேயே என்ன செய்வாங்க? வலைக்கும் அஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம். ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஹபஷாவுக்கு நான் ஹிஜ்ரத்து செஞ்சுட்டு நான் திரும்பி வந்தபோது நபி அவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னேன். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் பதிலே சொல்லலை. அப்போ எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாமுக்கு பதில் சொல்லலைன்னா ஒன்று நம்ம மேலே கோபமாக இருக்கணும், அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவலையாக ஆயிட்டேன். என்ன நாயகம் எனக்கு பதில் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவலையாக ஆயிட்டேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்தாங்க. முடிச்சுட்டு பெருமானார் அவர்கள் இப்னு மசூதை கூப்பிட்டாங்க. அப்துல்லா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வேற ஒன்றும் விஷயம் இல்லைப்பா, தொழுகையில் நான் இருந்தேன், அதனால நீ சொன்ன சலாமுக்கு நான் பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு முன்னாலதான் சொல்லியிருக்கீங்களே, நீங்கள் தொழுதுட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு சலாம் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எனக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்களே, இப்போ என்ன நான் தொழுதுகிட்டு இருந்தேன்னு சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அவர் கேட்டார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, அவன் நாடினால் எப்போ வேணாலும் புதிய சட்டங்களை அல்லாஹ் சொல்லுவான். வஹி இறங்கி கொண்டு இருந்த காலம் இல்லையா ரசூலுல்லாஹ்வுடைய காலம். ஸோ அதனால் வஹி எப்போ வேணாலும் வஹி இறங்கும், புது சட்டங்கள் வரும். அல்லாஹ் தாலா லாகு பண்ணிவிட்டால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், லாகு ஆகி அந்த சட்டம். அப்போ அல்லாஹ் தாலா புதுசாக இப்போ ஒரு சட்டம் அல்லாஹ் முன்னால் பேசிட்டு இருந்தான் தொழுகையில். ஆனால் இப்போ அல்லாஹ் தாலா சொல்லிட்டான், வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்வுக்கு பணிந்தவர்களாக தொழுகையிலே நில்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஸோ அல்லாஹ் ஒரு விஷயத்தை முடிவெடுத்து விட்டால் அதில் யாரும் அபிப்பிராயம் சொல்லுவதற்கு அவங்களுக்கு அருகதையே கிடையாது. அதனால் அல்லாஹ் இந்த சட்டத்தை சொல்லிட்டான். தொழுகையில் இருக்கும்போது பயபக்தியோட, ஹுசுவோட தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டவர்களாக, ஒரு மிஸ்கீனை போல, ஒரு ஏழையை போல, ஒரு இயலாதவனை போல அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த பணிவோடு நிற்க வேண்டும் தொழுகையில். தட் இஸ் ரூல், இதுதான் ரூல் அப்படி சொல்லி, இப்படி நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கான், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நீ ஒன்றுமே கிடையாது. அதனால் அல்லாஹ்வுக்கு முன்னால் வகூமு லில்லாஹி கானிதீன் அப்படி சொல்லி பெருமானார் சொன்னான். அப்போ இந்த சம்பவம் நடந்தது ஹபஷாவுடைய ஹிஜ்ரத்துக்கு பின்னால் நடந்ததாக அந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்குது சஹி முஸ்லீமில். அதனால் மதீனாவுடைய ஹிஜ்ரத்துக்கு முன்னாலேயே இந்த சட்டம் உருவாகிவிட்டது அப்படின்னு சொல்லி உலமாக்கல்ல ஒரு தரப்பினர்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு தரப்பினர்கள் வேற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குண்டான காரணத்தையும் நான் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். இது வரைக்கும் இருக்கட்டும், இன்ஷா அல்லாஹ் பிறகு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹான